வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சப்டோட்டல் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்தோம். என்ன ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப் எஸ் அப்படிங்கிற ரெண்டு ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். என்ன டேட்டா எடுத்திருக்கேன்? ஒரு கம்பெனி நேமு, அது பிளேஸ், எந்த பிளேஸில் இருக்குது, ஆர்டரு, டோட்டல் சேல்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இதை எப்படி நான் டோட்டல் பண்ணி ஒரு செப்பரேட்டாக பிரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம கவுண்ட்டையும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இங்கே கவுண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம டோட்டல் பண்ணுவோம். இதில் இப்போ 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ 5 ஃபிங்கர்ஸில் 5 1 2 3 4 5 அப்படிங்கிறது நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். அதே கான்செப்ட் தான் இந்த எக்ஸல்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு கீழே என்ன வியூ ஆகுது? 20 கவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு கம்பெனியில் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி காமிச்சேன்னா இதுவும் எனக்கு என்ன ஆகுது? 20 அப்படிங்கிறது வியூ ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஏபிசி ஒரு கம்பெனிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஏபிசி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், எனக்கு வியூ பண்ணி காமிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, ஈக்குவல் டு கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஃபார்முலா நம்ம எடுக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவல் டு கொடுத்து தான் ஒரு செல்லேருந்து யூஸ் பண்ண முடியும், ஒரு ஃபார்முலாங்கிறது யூஸ் பண்ண முடியும். ஈக்குவல் டு கொடுத்ததுக்கப்புறம் கவுண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு வியூ பண்ணி ஆகுது. அதை கிளிக் பண்ணுறப்ப நீங்கள் டேப் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகி வந்துடும். இப்போ எந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கேட்குது, எதை எனக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கம்பெனி எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏபிசி அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகணும். அது எத்தனை கம்பெனிக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகணும். அப்படிங்கிறதுக்காக நான் ஏபிசி அப்படின்னு கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு தென் என்டர். அப்போ எனக்கு ஏபிசி எத்தனை இருக்குது? 1 2 3 and 6 வரைக்கும் எனக்கு எத்தனை கம்பெனி இருக்குன்னா 6 கம்பெனி இருக்குது. அப்போ நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா நான் யூஸ் பண்ணேன். அப்போ கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா செப்பரேட்டாக நம்மளுக்கு வியூ ஆகி காமிக்கும். இதே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபில்டர் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபில்டர் போடுறதையும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தேன், திரும்பவும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கனாலும் கூட நான் ஏபிசி செலக்ட் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஏபிசி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு ஏபிசி எனக்கு வியூ ஆகும். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 6 அப்படிங்கிற டோட்டல் எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே ஃபில்டர் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கிளியர் அப்படின்னு கொடுத்து நார்மலாக செப்பரேட்டாக நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஏபிசி 6 அப்படிங்கிறது. அப்போ மல்டிபிள் டேட்டாவை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கவுண்ட் இஃப் எஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போமா? ஓகே வாங்க. இப்போ அதே தான் நான் கவுண்ட் இஃப் இப்போ இதை நான் போல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வியூ ஆகலைன்னா திரும்ப நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் இஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். கவுண்ட் இஃப் எஸ் அண்ட் போல்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஏபிசியில் எனக்கு என்ன மதுரை கான்செப்ட் பிளேஸ்லேருந்து எவ்வளோ ஆர்டர்ஸ்லாம் போயிருக்கு, ஈச் 500க்கு மேலே என்னென்ன ஆர்டர்ஸ் போயிருக்கு. ஓகேங்களா? அதுதான் கிரேட்டர் தென். ஓகே, 500க்கு மேலே என்னென்ன ஆர்டர்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா 1000க்கு மேலே என்னென்ன ஆர்டர் போயிருக்கு. மினிமம் 1000 தான் நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன ஆர்டர் நம்ம போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா? ஓகே வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, எதுக்காக ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஃபார்முலா நம்ம இன்சர்ட் பண்ணுறப்ப நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேப் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஏபிசிலேருந்து மதுரை எவ்வளோ இருக்குது, எத்தனை பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகி எனக்கு வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கவுண்டிஃப் ஃபார்முலா, மல்டிபிள் டேட்டாவை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் கவுண்டிஃப் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்னா கம்பெனி நேமில் எனக்கு ஃபுல் ரேஞ்சையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கம்மா கொடுத்ததுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்னென்ன எனக்கு தேவை, எந்த ரேஞ்ச் எனக்கு தேவை, அப்போ ஏபிசி அப்படிங்கிற ரேஞ்ச் எனக்கு தேவை, அதையும் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தென் கம்மா அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எந்த பிளேஸில் என்னென்ன இருக்குது, எத்தனை ஏபிசிலேருந்து மதுரை எத்தனை இருக்குது, எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறதா, இந்த கம்பெனி எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வியூ பண்ணி காமிக்கப்படும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிளேஸ் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் எனக்கு வேணும். அப்போ பிளேஸுங்கிறதையும் நான் என்ன பண்ணிட்டேன், ரேஞ்சை இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். தென் கம்மா எது வேணும், ஏபிசிக்கு நேராக மதுரை தான் பிளேஸ் இருக்குது, அப்போ மதுரை அப்படிங்கிற ஒன்றை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, மதுரை அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டபுள் கொட்டேஷன் கொடுக்கல, டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் நம்ம மதுரை அப்படிங்கிற செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி அண்டு பிளேசஸ் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருந்துருச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது ஏபிசி அண்டு பிளேசஸில் எத்தனை மதுரை பிளேசஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வியூ ஆகி வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.